வணக்கம். இந்த சிறப்பு வகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு உங்களை ஒரு உயர் அதிகாரியாவோ ஒரு பெரிய லீடராவோ கற்பனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியாமலேயே தினமும் உங்க அதிகாரத்தை நீங்க இழந்துகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, போர்ட் ரூம்ல நீங்க எடுத்த ஒரு முடிவை மத்தவங்களுக்கு விளக்குற ஒவ்வொரு முறையும் உங்க பவரை நீங்களே குறைச்சிக்கிறீங்க. உங்க அதிகாரத்தை எப்படி தக்க வைக்கிறதுங்கிறத பத்தி தான் இந்த செஷன்ல நாம ஆழமா பார்க்க போறோம். மாக்கியவெல்லியோட ஒரு பிரபலமான வாசகம் இருக்கு, தன்னை விலக்கிக் கொள்ளும் இளவரசன் ஒரு வேலைக்காரனாகிறான் அப்படின்னு. இது எவ்வளவு ஆழமான உண்மை தெரியுமா? ஒரு வலிமையான தலைவனோட வீழ்ச்சிக்கு காரணம் தோல்வியோ துரோகமோ கிடையாது. தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் தன்னோட நியாயத்தை புரிய வைக்கணும்னு நினைக்கிற அந்த கட்டாய உணர்வு தான். எப்போதெல்லாம் உங்க முடிவுகளை நீங்க நியாயப்படுத்துறீங்களோ அப்போதெல்லாம் மற்றவங்களோட கருத்துக்களுக்கு உங்களை நீங்களே அடிமையாக்கிக்கிறீங்க. சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு லிஸ்ட் பண்ணிடலாம். அதிகார இழப்பு, அதோட உளவியல் காரணங்கள், விளக்குபவர் மற்றும் தளபதிக்கு இடையிலான வித்தியாசம், உணர்வு பூர்வமான இறையாண்மை, 3 தினசரி பயிற்சிகள், அப்புறம் கடைசியா தொட முடியாத தலைவர், எந்தவித சாக்குப்போக்குகளும் இல்லாத ஒரு கார்ப்பரேட் மாஸ்டர் கிளாஸ் இது. பகுதி 1, அதிகார இழப்பு. இந்த உரையாடல்களோட கட்டமைப்பு உங்களை எப்படி வீழ்த்துதுன்னு முதல்ல பார்ப்போம். நீங்க நீதிபதியா இருக்க வேண்டிய ஒரு இடத்துல உங்களை நீங்களே ஒரு குற்றவாளியா மாத்திக்கிற தருணம் இதுதான். ஒருத்தர்கிட்ட உங்க முடிவை விளக்க தொடங்குற அந்த நொடியே அவங்களுக்கு உங்களை ஜட்ஜ் பண்ற அதிகாரத்தை நீங்க கொடுத்துடுறீங்க. உங்க சொந்த கருத்தை விட எதிரில் இருக்கிறவங்களோட மதிப்பீட்டுக்கு நீங்க அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்கிறத உங்க விளக்கங்கள் அமைதியா ஒத்துக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அவங்க இதுவரைக்கும் சம்பாதிக்காத ஒரு அரியணைய நீங்களா வழிய போய் அவங்களுக்கு கொடுக்குறீங்க. பகுதி 2, உளவியல் காரணங்கள். பல பெரிய அதிகாரிகள் ஏன் இந்த வலையில ஈஸியா விழறாங்கன்னு இப்ப பார்ப்போம். இதுக்கான ஆணி வேர் நம்மளோட குழந்தை பருவத்திலிருந்தே தொடங்குது. சின்ன வயசுல நீங்க ஏதாவது ஒரு முடிவு எடுத்தா உடனே ஏன் இப்படி செய்தாய் அப்படின்னு யாராவது கண்டிப்பா கேட்டிருப்பாங்க இல்லையா? மத்தவங்க அங்கீகரிக்கிற வரைக்கும் உங்க தேர்வுகள் செல்லுபடி ஆகாதுன்னு நீங்க பழக்கப்படுத்தப்பட்டிருக்கீங்க. இதனால உங்க ஆழ் மனசு எப்பவுமே அடுத்தவங்களோட அனுமதிக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. இந்த பலவீனத்தை மத்தவங்க ஈஸியா மோப்பம் பிடிச்சு உங்களை இன்னும் வழைக்க ட்ரை பண்ணுவாங்க. பகுதி 3, விளக்குபவர் மற்றும் தளபதி. ரொம்ப அழுத்தமான சூழ்நிலைகள்ல வெளிப்படுற 2 வகையான அதிகார முகங்கள் பத்தி இப்போ பேசலாம். இந்த 2 கேரக்டர்ஸையும் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. விளக்குபவர் எப்பவுமே ஒரு பதட்டத்தோட தன்னை குறுக்கிக்கிட்டு மற்றவங்களோட அங்கீகாரத்துக்காக ஏங்குறவரா இருப்பார். ஆனா ஒரு தளபதி எதற்கும் அவசரப்பட மாட்டார், நிதானமா இருப்பார். அவர் விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல மாட்டார், மாறா அமைதியா இருந்து ஒட்டுமொத்த யதார்த்தத்தையும் தன் கட்டுப்பாட்டுல வச்சிருப்பார். நீங்க இதுல யாரா இருக்க விரும்புறீங்க? ஒரு மீட்டிங் ரூம்ல ரொம்ப சத்தமா பேசுறவர் எப்பவுமே சக்தி வாய்ந்தவரா இருக்க மாட்டார். உண்மையான அதிகாரம் எப்பவுமே மென்மையா தான் முணுமுணுக்கும். அதிகம் பேசாத மனிதனை தான் இந்த உலகம் எப்பவுமே அதிகம் தெரிஞ்சவனா பார்க்கும். உங்களோட மௌனம் உங்களை பத்தி மத்தவங்களை யோசிக்க வைக்கும். அது உங்களோட அதிகார பிம்பத்தை பல மடங்கு உயர்த்தும். பகுதி 4, உணர்வு பூர்வமான இறையாண்மை. இதுதான் உங்களோட உண்மையான அதிகாரத்தோட ஆணிவேர். மற்றவங்களோட அங்கீகாரத்துக்கு அடிமையா இருக்கிறத தடுக்கிற அல்டிமேட் மருந்து இதுதாங்க. உணர்வு பூர்வமான இறையாண்மைனா சத்தமா கத்துற ஆணவம் கிடையாது. அது ரொம்ப அமைதியான உறுதியான ஒரு நம்பிக்கை. உங்க குடும்பமோ நண்பர்களோ இல்லை இந்த சமூகமோ உங்க மதிப்பை தீர்மானிக்க கூடாதுங்கிற அசைக்க முடியாத நிலை இது. நீங்க உங்களுக்கு மட்டுமே பதில் சொல்ல கடமைப்பட்டவங்க. பகுதி 5, 3 தினசரி பயிற்சிகள். வெறும் தத்துவங்களா மட்டும் இல்லாம சவாலான நேரங்கள்ல பிராக்டிக்கலா செயல்படுத்துறதுக்கான 3 துல்லியமான பயிற்சிகளை இப்போ பார்ப்போம். உங்க கார்ப்பரேட் வாழ்க்கையும் போர்ட் ரூம் பிரசன்ஸையும் முழுமையா மாத்தி அமைக்க போற 3 ஸ்டெப்ஸ் இவைதான். இதை சரியா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க வார்த்தைகளும் பாடி லாங்குவேஜும் டோட்டலா மாறிடும். படி 1, இடைவெளிய பழகுங்க. யாராவது உங்ககிட்ட வந்து ஏன் இந்த முடிவை எடுத்தீங்க அப்படின்னு கேட்டா உடனே பதில் சொல்லாதீங்க. அவங்கள நேரா பாருங்க. அந்த மௌனம் நீடிச்சு அவங்களுக்கு ஒரு வித அசௌகரியத்தை ஏற்படுத்துற வரைக்கும் அமைதியா இருங்க. கார்ப்பரேட் உலகத்துல மௌனத்தை பார்த்து மனுஷங்க எப்படி பதறாங்கன்னு பாக்குறதே ஒரு சுவாரஸ்யமான வேடிக்கை. ஒருவேளை நீங்க பதில் சொல்லியே ஆகணும்னு நினைச்சா ஏனென்றால் நான் அப்படி முடிவு பண்ணேன் அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. வேற எந்த எக்ஸ்பிளனேஷனும் தேவையில்லை. படி 2, தேர்ந்தெடுக்கப்பட்ட வெளிப்படுத்தல். உங்களை நீங்களே நியாயப்படுத்திக்க ட்ரை பண்றதை நீங்க உணர்ந்தீங்கன்னா வாக்கியத்தோட பாதியிலே அப்படியே நிறுத்திடுங்க. தகவல் அப்படிங்கிறது நீங்க ஸ்ட்ராட்டஜிக்கா மற்றவங்களுக்கு கொடுக்குற ஒரு பரிசு. அது மற்றவங்க உங்ககிட்ட கட்டாயப்படுத்தி வசூலிக்கிற வரி கிடையாது. உங்க காரணங்களை தெரிஞ்சுக்கிற தகுதி இங்க எல்லாருக்கும் கிடையாதுங்கிறது எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. படி 3, விளக்கங்களா இல்லாம பிரகடனங்களா பேசுங்க. நான் இதைத்தான் செய்ய ட்ரை பண்ணேன், இல்ல நான் சாரி, ஆனா
இந்த மாதிரி மன்னிப்பு கேட்கிற வார்த்தைகளை உங்க டிக்ஷனரியில இருந்தே தூக்கி போடுங்க. நான் இதை செய்ய வேண்டியதா போச்சு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நான் இதை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு உறுதியா சொல்லுங்க. உங்களோட நிலைப்பாட்டை ரொம்ப தெளிவா அதிகாரத்தோட பிரகடனப்படுத்துங்க. பகுதி 6, தொட முடியாத தலைவர். இந்த கட்டுப்பாட்டை நீங்க முழுமையா செயல்படுத்தும் போது அதிகாரத்தோட உச்சத்தை நீங்க அடைவீங்க. இந்த மாற்றத்தின் மூலமா உங்க வாழ்க்கையே ஒரு சுத்திகரிப்புக்கு உள்ளாகும். உங்களை விமர்சிச்சு கண்ட்ரோல் பண்ண நினைச்சவங்க எல்லாம் தானா விலகிடுவாங்க. மத்தவங்க என்ன நினைப்பாங்கங்கிற பயம் நீங்கிறதால உங்களோட முடிவுகள் ரொம்ப வேகமா ஷார்ப்பா இருக்கும். கூட்டத்தோட நம்பிக்கையை சார்ந்திருக்காம உங்க மன ஆற்றல் முழுசும் புது ஸ்ட்ராட்டஜிகளை உருவாக்குறதுல மட்டும் ஃபோக்கஸ் ஆகும். நீங்க ஒரு வார்த்தை கூட பேசுறதுக்கு முன்னாடியே அந்த அறையில இருக்கிற அனைவரோட கவனமும் மரியாதையும் உங்க வசமாயிடும். மௌனத்தை குறுக்கு விசாரணை செய்ய முடியாது. மௌனம் உங்கள் வார்த்தைகள் அல்ல, உங்கள் இருப்பை கையாள மற்றவர்களை கட்டாயப்படுத்துகிறது. கவனிச்சிங்களா? உங்க வார்த்தைகளை அவங்க திரிச்சு கூறலாம், தப்பா புரிஞ்சுக்கலாம். ஆனா உங்களோட மௌனத்தை தொடவோ அதை வச்சு உங்களை வீழ்த்தவோ யாராலும் முடியாது. மௌனம் உங்களை வெல்ல முடியாத ஒரு மாபெரும் சக்தியா மாத்துது. நாம இந்த சிறப்பு வகுப்போட இறுதிக்கு வந்துட்டோம். ஒரு வழிகாட்டியா என் கடைசி கேள்வி இதுதான். உங்க முடிவுகளோட விளைவுகளை சந்திக்க போகாதவங்க கிட்ட இன்னும் எவ்வளோ காலத்துக்கு உங்க தேர்வுகளை நியாயப்படுத்திக்கிட்டே இருக்க போறீங்க? நீங்க ஒரு குற்றவாளி கிடையாது. இனிமே நீங்க செயல்படணும். இந்த ஆளுமை மிக்க மௌனத்தை கையில எடுங்க. எதையும் விளக்காதீங்க. வெறும் யதார்த்தத்தை மட்டும் ஆளுங்க. சிந்திச்சு பாருங்க, முடிவெடுங்க.